ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா மொறுமொறு நல்லா டேஸ்டியாக நல்லா கிறிஸ்பியான பேபிகார்ன் ஃப்ரை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 200 கிராம் பேக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன் பேபிகார்ன். அதை தண்ணியில் போட்டு நல்லா கையால் தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை நல்லா நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கிறத விட இந்தமாதிரி ஸ்டீம் பண்ணும்போது நம்மளுக்கு அதோட சத்துக்கள் அப்படியே இருக்கும், நம்மளுக்கு அப்சர்வ் ஆகும் உடம்புல. இல்லைன்னா தண்ணியிலே எல்லா சத்துக்களும் போயிடும். இதை எடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் மாதிரி வேக வச்சிடலாம். 8லேருந்து 10 நிமிஷம் போல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். சுற்றிலும் நல்லா புகை வரும், அப்படியே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம மாவு பொருட்கள்லாம் சேர்க்கணும். இல்லைன்னா ரொம்ப அதிகமாக மாவு இழுக்கிற மாதிரி இருக்கும், அது அந்தளவுக்கு க்ரன்ச்சியாகவும் இருக்காது. எல்லாம் ஆறினதுக்கப்புறம் நம்ம முழுசாக வேணாலும் இந்த ஃப்ரை பண்ணலாம். இல்லைன்னா நம்ம நீளமாக கட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும், நீட்டமாக பார்க்குறதுக்கு. சின்னதாக வெட்டினாலும் நம்ம வெட்டிக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இதுமாதிரி நீளமாக வெட்டிக்கலாம். நம்ம வேக வைக்காமல் இதை வெட்டினோம்னா நம்மளுக்கு உடஞ்சிடும் பாதியாக. அதனால் இதை வேக வச்சதுக்கப்புறம் இந்தமாரி நீளமாக வெட்டிக்கலாம். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பாருங்கள், எப்படி வளைஞ்சு கொடுக்குது. இதே நம்ம வேக வைக்காமல் செஞ்சோம்னா இந்தளவுக்கு நம்மளால் வெட்ட முடியாது. இதை மாதிரி எல்லாத்தையுமே நீட்டமாக வெட்டிக்கலாம். இதை இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு நம்ம தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் வேணாலும் சேர்க்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூளை கூடி குறைச்சி சேர்த்துக்குங்க. அப்புறம் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கடலை மாவு இந்தமாரி பொருட்கள்லாம் சேர்க்கும் போது கேஸ் ட்ரபிள் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப தண்ணி அதிகமாகவும் மாவு பொருட்கள் அதிகமாகவும் சேர்க்காமல் ஓரளவுக்கு மீடியமாக இந்தளவுக்கு சேர்க்கும் போது நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். நம்மளுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு நல்லா ரொம்ப நேரம் வரைக்குமே இந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். நல்லா கையில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவுலாம் நனைஞ்சி இது மேலே கோட்டானா போதும், ரொம்ப சொதன்னு தண்ணியாக இருக்க தேவையில்லை. நான் இப்போ எவ்வளோ அளவுக்கு தண்ணி காமிச்சு உங்களுக்கு நான் இங்கே தெளிச்சிருக்கணும் அதே அளவுக்கு தான் மொத்தத்துக்கு சேர்த்துருக்கேன் தண்ணி. இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாத்து மேலே நல்லா கோட்டாகிற மாதிரி கலந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா மூடி வச்சிடலாம். மேரினேட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா அந்த மசாலாஸ்லாம் உள்ளே நல்லா இறங்கியிருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது 1/2 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. ஒரு தடவை நம்ம இதை கலந்து விட்டுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக அது உள்ளே சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். அப்பப்போ இதை திருப்பி விட்டு நம்ம எடுக்க வேண்டியதான். ரொம்ப நேரம் நல்லா டார்க் ப்ரௌன் வரணும்னு நினச்சிட்டு நம்ம கரிஞ்சிடக்கூடாது, கசந்த மாதிரி ஆகிடும். செக்கில் ஆட்டின எண்ணெயில் நம்ம செய்யும்போது சலசலப்பு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடங்காது. ஓரளவுக்கு ஒரு 95% அடங்கினோடனே நம்ம எடுத்துடணும். நம்ம சலசலப்பு அடங்கலைன்னு நம்ம நினச்சிட்டு வச்சுட்டே இருந்தோம்னா அது இன்னும் நல்லா கசந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு லேசாக தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. இப்போ இந்த அளவுக்குங்கிறது கரெக்டாக இருக்குது. இந்த கலர் வந்திருக்கிறது நல்லா கரெக்டான அளவாக இருக்குது. இதை இப்போ வெளியில் எடுத்துடலாம். இதை நம்ம சும்மாவே சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாஸ் கூட டிப் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது நல்லா அந்த மாதிரி க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. சாயந்தரம் ஒரு டீ காஃபியோட சாப்பிட்றதுக்கு நல்லா அட்டகாசமான ஸ்நாக்ஸு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.